வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு குருமா பண்ண போறோம். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இதை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, அது கூட கொஞ்சமா இந்த மாதிரி கல்பாசி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட 2 மிளகாவை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் மிளகாய் இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயமும் மிளகாவும் கலர் மாறாம நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/2 இன்ச் அளவு உள்ள இஞ்சியையும் 4 பூண்டையும் இடிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். வதங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம குருமாக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து இதுல நம்ம அரை மணி நேரமா ஊற வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். சேர்த்த தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அப்புறம் அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால இந்த காரம் வந்து சரியா இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சேர்த்து இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதங்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இதுல தண்ணி சேர்க்கணும். இது வந்து திக்கா இருக்கு. இன்னும் கொதிச்சு வரும்போது இன்னுமே திக்காகும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இந்த குருமா நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சிருங்க. ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா குருமா கொதிச்சுட்டு இருக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடியில பிடிச்சிரும். இந்த குருமா பண்றதுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே தேவையில்லை. துவரம்பருப்பு தேங்காய் மட்டும் இருந்தா போதும். ரொம்ப ஈஸியா வேகமா இந்த குருமாவை செஞ்சு முடிச்சிடலாம். 6-7 நிமிஷமா கொதிச்சு குருமா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். குருமா நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. கடைசியா அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். இன்னுமே நல்லா வாசனையா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான இட்லி தோசை குருமா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சட்னி பண்ண போறோம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி எதுவும் தேவையில்லை. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் கத்திரிக்காயை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். இத இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்க்காம கத்திரிக்காய் மட்டுமே சேர்த்து இந்த சட்னி பண்ணலாம்.
அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசலும் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்தாலுமே இந்த மாதிரி கொஞ்சமா புளிக்கரைசல் சேர்த்தா சட்னி வந்து நல்லா இருக்கும். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா 3 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சட்னி வந்து திக்கா இருக்கு. நீங்க வந்து உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி வந்து சூடான தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இதுல ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி வந்து சூடான தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா சட்னி வந்து இன்னுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சோம்னா சட்னி நல்லா வாசனையா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கங்க வாசத்துக்கு. அடுத்து கறிவேப்பிலை, தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஈஸி டேஸ்டி குருமா பண்ண போறோம். அவசரமான காலை நேரத்துல 10 நிமிஷத்துல ரொம்ப வேகமா இந்த குருமாவை செஞ்சிடலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடரா அரைச்சுக்கங்க. அரைச்ச பவுடரை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட 2.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கங்க. அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம், அதனால இப்ப இதுக்கு இந்த அளவு போதும். இதுல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூட 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பழம் வரட்டும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக 1 நிமிஷம் போல வதக்கிக்கங்க. அடுத்து இதுல 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூட 2-3 மட்டும் புதினா இலைகள் சேர்த்துக்கங்க. குருமா நல்லா வாசனையா இருக்கும். இந்த தக்காளியையும் 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம்.
அடுத்து இந்த பொட்டுக்கடலை கரைசலை நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த பொட்டுக்கடலை கரைசலை ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொட்டுக்கடலை பவுடர்ல தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கரைச்சி வச்சாதான் நமக்கு கட்டிப்படாமல் இருக்கும். அடுத்து இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டலாம். ஸ்டவ்வோட தீயை கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க கொதிச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சிட்டு இருக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க. இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு இந்த அளவு திக்னஸ் தான் கரெக்டா இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கம கமன் வாசனையோட ஈஸி டேஸ்டி இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.